வெல்கம் டு ஹே ஸ்போர்ட்ஸ் ஷோ. இதுக்கு முன்னாடி முகமது அலி அப்படின்னு சொல்லப்படுற த கிரேட்டஸ்ட் அவரை பற்றின ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருப்போம். இப்போது அதோட ஒரு கண்டினியூவேஷனாக இந்த வீடியோவில் பாக்ஸிங்கோட கரண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, டே பாக்ஸிங்னா என்னடா, குத்துவாங்க, உழுவாங்க, உழுந்தா ஆகுத்துனாங்களோ அவங்களுக்கு பாயிண்ட்டு, அதோட கேம் முடிஞ்சிடும். வெல், அது கிடையாது. நம்ம சினிமாவில் நிறையா படங்கள் பார்த்துருக்கோம். தார்பட்டா பரம்பரை ஃபேமஸான அந்த படம் பார்த்துருக்கோம் சரி, மான் கராத்தே பார்த்துருப்போம் சரி, அதுக்கப்புறம் பத்ரின்னு ஒரு படம் இருக்குது அது பார்த்துருப்போம் சரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட படம் பார்த்துருப்போம். பட் ரியாலிட்டியில் பாக்ஸிங்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்கும், அந்த ரியாலிட்டிக்கான கேமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹை மூமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அந்த ஸ்கோரிங் சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து கரண்ட்டில் 4 ரவுண்ட்லேருந்து 12 ரவுண்ட் நடக்குது. இதில் அமெச்சூர் பாக்ஸிங், அதாவது ஒலிம்பிக்ஸ்லேயும் சரி, நேஷனல் ஈவெண்ட்ஸ்லையும் சரி, மோஸ்ட்டாக 3 ரவுண்ட்ஸ் தான் மென்ஸோட ஈவெண்ட்டில் நடக்குது. விமனோட ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 4 ரவுண்ட் நடக்குது. ஒவ்வொரு ரவுண்டும் 3 நிமிஷம் நடக்கும். அண்ட் ஒரு ரவுண்டுக்கும் இன்னொரு ரவுண்டுக்கும் இடையில 1 நிமிஷம் பிரேக் இருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் பாக்ஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா 12 ரவுண்டு கிட்ட வரைக்கும் நடக்குது. இதில் வந்து நிறைய விதமான டெசிஷன்ஸ் இருக்குது. நாக் அவுட்டு, டெக்னிக்கல் நாக் அவுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டெசிஷன் மூலமாக, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்குவாலிஃபைடு, இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ் யார் வின்னர் யார் லூசர்ன்றதை வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. இதில் அமெச்சூர் பாக்ஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் கியர் வந்து மேண்டேட்ரி. பட் ப்ரொஃபஷனல் பாக்ஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் கியர் வந்து தேவையில்லை. பட் அதை தாண்டி க்ளவுஸ் அது வந்து ரொம்பவும் முக்கியம். அது எந்த சைஸில் இருக்கணும்னா 8 to 10 போஸில் வந்து அந்த சைஸில் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மவுத் கார்டு அது வந்து ரொம்பவும் முக்கியம். அப்டமன் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கிராயின் இன்ஜுரிக்காக ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய அந்த கார்டு அதுவுமே வந்து ரொம்பவுமே முக்கியமான விஷயம். ஏன்னா இது எல்லாம் இருந்தால் தான் அந்த பாக்ஸிங் வந்து ரன் ஆகும். சரி, பாக்ஸிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அடித்து விழுந்தால் அந்த பிளேயர் வந்து ஜெயிச்சிட்டாங்களா, இந்த பிளேயர் தோத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெல், அப்படி கிடையாது. பஞ்சஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் தான் பஞ்சஸ் வாங்கணுமே தவிர்த்து பிலோ த வெயிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, பிஹைண்ட் த ஹெட்டு, முதுகில், இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பஞ்ச் பண்ணவே கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பஞ்ச் பண்ணுறதை தாண்டி கிராப் பண்ணலாம். பட் கிராப் பண்ணி அடிக்கக்கூடாது. ஒரு பர்சனோட பஞ்சை வந்து தடுக்கிறதுக்காக கிராப் பண்ணலாமே தவிர ஒருத்தரை பிடிச்சி அடிக்கக்கூடாது. இதுதான் வந்து பேசிக்கான விஷயம் பாக்ஸிங்கில். இதை தாண்டி எப்படிலாம் வந்து டெசிஷன்ஸ் வரும், நாக் அவுட்னா என்ன, நாக் டவுன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாக் டவுன்னா ஒரு ரவுண்டில் ஒரு பிளேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சு வாங்கி கீழே விழுவுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நாக் டவுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 3 வாட்டி ஒரு பிளேயர் வந்து ஒரே ரவுண்டில் நாக் டவுன் ஆகுறாங்க அப்படின்னா அது வந்து நாக் அவுட்குள்ளே வரும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் நாக் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பாயிண்ட் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ரவுண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 10 பாயிண்ட் சிஸ்டமில் இருக்கும். இல்லை 10:9 அப்படின்னு வந்துச்சுன்னா 2 பிளேயருமே ஈக்குவலாக இருக்காங்க. பட் ஒரு பிளேயரோட பஞ்சஸ் வந்து பெட்டராக லேண்ட் ஆகிருக்கும், ஒரு பிளேயரோட அக்ரெஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அது வந்து பெட்டராக இருந்திருக்கும். அப்படின்றப்போ ஒரு பிளேயருக்கு அதிகமாக கொடுத்துருப்பாங்க, ஒரு பிளேயர் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஜட்ஜஸோட டெசிஷனை பொறுத்து. 10:8 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு நாக் டவுன் ஆகிறாங்க அப்படின்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக 1 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா டிடெக்ட் பண்ணுவாங்க. இதே மாதிரி 2 நாக் டவுன்னா 2 பாயிண்ட் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. 3 நாக் டவுன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் பிளேயர் தான் வந்து பார்த்திங்கன்னா வின்னர்னே வந்து அறிவிச்சிருவாங்க 1. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற பாக்ஸிங்கோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதே மாதிரி 10 செகண்ட்ஸ் ரூல்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் வந்து நிறையா படத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க. எப்படின்னா ஒரு பஞ்ச் வந்து லேண்ட் ஆகுது, ஒரு பிளேயர் கீழே விழுறாங்க, அந்த பிளேயர் வந்து 10 செகண்ட்குள்ளே எந்திரிக்கல அப்படின்னா ஆப்போசிட் பிளேயர் தான் வின்னர்னு வந்து அறிவிச்சிருவாங்க. அதுதான் வந்து நாக் அவுட். டெக்னிக்கல் நாக் அவுட்னா மோர் தென் 3 நாக் டவுன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் நாக் அவுட்டில் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிளிட் டெசிஷன் வரும். அதாவது 2 பிளேயருமே சூப்பராக ஆடிருப்பாங்க, ஜட்ஜஸோட ஃபேவர் வந்து ஒரு பிளேயர் பக்கம் போச்சுன்னா அங்கே வந்து ஸ்பிளிட் டெசிஷன் நடக்கும், ட்ரா நடக்கும். எக்ஸ்ட்ரீம்லி ரேர் அக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரா நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆகும். இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் ஒன்று சொல்கிறேன். முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா 15 ரவுண்டு வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அது ஏன் 12 ரவுண்டு குறைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1983ல் டக் ஹூ கிம் அப்படின்னு சொல்லப்படுறவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 15 ரவுண்ட் சிஸ்டமில் விளையாடிட்டு இருக்கும்போது அவர் வந்து இறந்து போயிட்டார். அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு என்ன பண்ணுறாங்க, அதிக ரவுண்ட்ஸ் வச்சா பிளேயர்ஸோட எனர்ஜி வந்து ட்ரெயின் ஆகும், அதுக்கப்புறம் பிளேயர்ஸ்க்கு வந்து அவங்க மரணம் அடைகிறதுக்கான வாய்ப்புக்கே வந்து போகிறாங்க. அப்படின்றப்போ அதை வந்து கம்மி பண்ணாங்க 12 ரவுண்டாக. இப்போ வந்து 12 ரவுண்ட் நடந்துட்டு இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா முகமது அலியோட வீடியோவில் நாங்கள் 15 ரவுண்டுன்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸிங்குள்ளே நிறையா இருக்குது. நம்ம வந்து பேசிக்காக வந்து பாக்ஸிங்னா வந்து குத்துனா விழுந்தா அது வந்து கேம் முடிஞ்சிச்சு அப்படின்றது கிடையாது. எங்கே பஞ்ச் பண்ணணும், எவ்வளோ பஞ்ச் பண்ணணும்,
பஞ்சை தாண்டி வேறு எதெல்லாம் யூஸ் பண்ணலாம், வேறு எதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, வேறு என்ன மூவ்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், ரிங்கை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், ரிங்கோட சைஸ் என்ன இருக்கணும், இப்படிங்கிறதுலாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேமே வந்து இன்னும் சுவாரஸ்யமாக்குது. டக் கூ கிம் அவர் ஏன் இறந்தார், அந்த சம்பவம் என்ன நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, அதை பற்றி ஒரு வீடியோ ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இன்னும் மற்ற நமக்கு தெரியாத கேம்ஸோட ரூல்ஸை பற்றிலாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலோ, இல்லை புதுசாக வேறு எதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஸ்போர்ட்ஸ்லேயே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் ஹே தமிழ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.